ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி கப் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்ணுறோம், மேக்ரோமிக் ஐட்டமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகுது. இப்போது இதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நான் பிளாக் கலரில் எடுத்துருக்கிறேன். பிளாக் கலரில் 2.25 அடியில் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 அடியில் 2 பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். பாருங்கள், நான் 6 பீஸ் வயர் எடுத்துருக்கிறேன். 4, 5, 6 பீஸ் வயர் எடுத்தாச்சு. இப்போது எப்படி போடலான்றதையும் பார்த்துடலாம். எல்லா வயருமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவுக்கு வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போது 2 வயர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வயர் எடுத்துக்கிறேன். அடுத்தது ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் வந்து இந்த இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு எடுத்துட்டு நம்ம நாட் போடணும். நெல்லிக்காய் முடிச்சு நாட் தான் நம்ம வந்து அடிப்பகுதிக்கு போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. மூணாவதாக உள்ள ரன்னிங் வயர் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னிங் வயரில் கம்மியான உள்ள பக்கம் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொரசொரப்பான பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும். செகண்ட் வயரை ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க. தேர்ட் வயரை ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கணும், செகண்ட் ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய டைம் வந்து நெல்லிக்காய் முடிச்சு வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர் நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு நாட் போட்டிருக்கிறோம். இப்போ ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே அடுத்தடுத்த நாட்டை ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் ரன்னிங் வயரு. இப்போ ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த 2 வயரை ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ 2 வயர் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரன்னிங் வயரை ரிங் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கிற வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை 2 இதையும் லாக் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த வயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை எடுத்து 2 ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது எல்லா நாட்டையுமே டைட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இதுக்கு 2 அடியே கரெக்டாக தான் இருக்கும். பிகினர்ஸ் போடுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம 2.25 அடி வந்து எடுத்துருக்குறோம். 6 வயர் எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், 2 நாட் போட்டுட்டோம். எல்லா நாட்டையுமே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுற லைன் வந்து எப்பயுமே ரொம்ப டைட், கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணிகிட்டே இருந்தே தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அடுத்த 2 வயரையும் ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள மடிச்சிருக்கிற வயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் மடிச்சிருக்கிற வயரை 2த்தையுமே லாக் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரன்னிங் வயரை மேலே வச்சுக்கோங்க. செகண்டு நம்ம மடிச்சிருக்க வயரில் ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மடிச்சிருக்கிறதுல 2வது வயரை எடுத்து 2 ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க நெல்லிக்காய் முடிச்சு. இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு. பாருங்கள், இப்போது 6 வயர் கட் பண்ணியிருந்தோம், 3 நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது ரன்னிங் வயரை சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரோட அளவுக்கே கட் பண்ணிடுங்க. இந்த வயரோட அளவுக்கே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்த ரன்னிங் வயரை வச்சு மேல் பகுதியிலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கீழ் பகுதியிலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு மேல் பகுதியில் போடணும், கீழ் பகுதியில் போடணும். இப்போது பாருங்கள், ரன்னிங் வயர் வந்து சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க அளவுக்கு எடுத்துகிட்டு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த இன்ட்டுவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. இந்த இதை 2 இது மடக்கி இருக்கிறோம். இப்போது ரன்னிங் வயரை போட்டுக்கோங்க. ரன்னிங் வயர் வந்து கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற பக்கம் இருக்கணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்மியாக இருக்க பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 2 ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டாச்சு. இப்போது அதுக்கு அடுத்து உள்ள நாட்டையும் போட்டுறணும். ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வயரை ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 2வது வயரை
ரெண்டுதையும் சேர்த்து சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரன்னிங் வயரை எடுத்து ஃபஸ்ட்டு இது மேலே வச்சிடணும். அடுத்து ஃபஸ்ட்டு வயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க. அடுத்த செகண்ட் வயரை எடுத்து 2 ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் 3 போட்டிருக்கிறோம், மேலே 2 போட்டிருக்கிறோம். இப்போ சைடில் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தாங்க இதே அளவுக்கு போட்டுக்கணும். சைடில் இருக்கிற வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு வயர் இன்ட்டு வயருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 வயரையும் இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரன்னிங் வயர், அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங் வயரை மேலே வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வயரை வந்து மேலே வச்சுக்கோங்க. செகண்ட் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இருக்கிறது ரன்னிங் வயரு, அந்த வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் வயரை தான் 2 ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது 3 போட்டிருக்கோம், மேலே 1 போட்டிருக்கோம், இன்னும் 1 போடணும். இப்போது இந்த இடத்துலையும் ஒரு நாட்டை போட்டுருங்க. அதே மாதிரி தான் போட்டுக்கணும். உங்களுக்கு பேஸ் வந்து ரன்னிங் வயர் வச்சு போடலாம். நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நார்மல் நாட்டை வச்சும் நம்ம போட்டுக்கலாம். அதை வச்சும் நான் உங்களுக்கு வீடியோ சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சிட்டோம், நம்ம பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதையும் காட்டிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கிறோம். இது எல்லாமே சைடில் உள்ள அளவுக்கு கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், பேஸ் போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 1 2 1 2 இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இப்போ நான் போட்டிருக்க கப்பை காட்டுறேன் பாருங்கள். பேஸ் இதே மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். பாருங்கள், 1 2 3 1 2 1 2 இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம வந்து ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயரை எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு விட்டுட்டு எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணி விட்டும் நீங்கள் போடலாம். அதாவது ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க கட் பண்ணி விட்டும் போடலாம். ஏணிப்படி முடிச்சு போட தெரிஞ்சவங்க அப்படியே போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டுருக்கிறேன். நான் ஏணிப்படி முடிச்சு போட போகிறேன். அதையும் எப்படின்றத இந்த வீடியோலையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சாதாரண நாட் தான் போடுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் விட்டுருக்கிறேன். அப்படியே நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா வயர்லேயுமே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா வயர்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டுக்கிட்டே வரணும். எந்த வயரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து நார்மல் நாட்டை சுற்றி போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இதாக தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே கப் வரும்போது சைஸ் வரும்போது உங்களுக்கு நீட்டாகிரும். அதனால் நீங்கள் எந்த வயரையுமே விடாமல் போடுங்க. கரெக்டாக போடுங்க. கவுண்ட் பண்ணி வேணாலும் போடுங்க. பாருங்கள், நார்மல் நாட் தான் போட்டுகிட்டே வர்றோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே சுற்றி வர போட்டு முடிச்சிடுங்க. நான் இந்த இடத்துல வரும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 நாட் போட்டிருக்கிறோம். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரே ஒரு நாட் மட்டும் போட வேண்டியது இருக்குது. 18 நாட்டு வரும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எத்தனை நாட் போட்டிருக்காங்கன்றது. அதை கவுண்ட் பண்ணி காமிச்சாச்சு. 18 நாட் இருக்கும். பாருங்கள்,
ஒரு 2 4 6 8 10 12 14 16 18 நாட்டு இருக்குது. அதை கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த நாட்டை மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே கீழே ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. ரன்னிங் வேறு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு அந்த மேலே கீழே ஏற்றி இறக்கி விட்டுக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே இந்த ரன்னிங் வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற வயரை மேலே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த ஏணிப்படி முடிச்சு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பொசிஷனை வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. இதையும் இழுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரே லெவலுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோன்னா, நம்ம போடுற கூடை ஒரே ஈக்குவலாக முடிஞ்சிருக்கணும், அதுக்காக போடுறோம். இப்போது உங்களுக்கு போட தெரியலை அப்படின்னீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறோம், ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா. இப்போ போட தெரிலனா இதை பாருங்கள், இதுதான் போட்டு முடிச்சிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் நாட் போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் நாட் போடணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட தெரிலனா என்ன பண்ணுன்னா, வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா உள்ளே சொருவி விட்டுருங்க. அப்படி சொருவி விட்டுட்டாலே என்ன பண்ணுன்னா, நமக்கு ஈக்குவலாக வந்துடும். நீங்கள் ரன்னிங் வயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட தெரியலை அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவை சொல்கிறேன். இப்போது இருக்கிற நாட் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். இப்போது உள்பக்கமாக ஒரு சின்ன பீஸ் விட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பக்கமாக ஒரு 2-3 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இனிமேல் நம்ம போடுறது எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் மேலே ஹைட் கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா, இப்போ நம்ம இந்த இடத்துல சொருகிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். இல்லை நம்ம சாதாரணமாக கூடையில் போடுவோம் பார்த்திங்களா, சுற்றி வர போட்டுகிட்டே வருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. நம்ம ரன்னிங் வயரை வச்சு போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஏணிப்படி முடிச்சு வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.